என்னங்க எக்கச்சக்க ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். இத பத்தி தான் சொல்ல போறேன்னு தான் நெனச்சீங்க. அதுதாங்க இல்ல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். இந்த மிஷின பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இம்பாக்ட் ரெஞ்ச் மாரி இருக்கும், இம்பாக்ட் டிரைவர் மாரி இருக்கும். கல்லுல 2 மாங்கா. இது ஆக்சுவலி இது ஒரு மல்டிபிள் யூசேஜ். பட் ஆனா, இதுல வரக்கூடிய அடாப்டர பத்தி தான் இப்ப பேச போறோம் நம்ம. இதுல இம்பாக்ட் டிரைவர்னு ஒரு மிஷின் இருக்கு. அது லுக் இம்பாக்ட் ரெஞ்ச் மாரியே தான் இருக்கு. அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு பாருங்க. இம்பாக்ட் டிரைவர்ங்கிறது ஸ்க்ரூவிங் பர்ப்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். இம்பாக்ட் ரெஞ்ச்ங்கிறது நட் போல்ட்ட கழட்டக்கூடிய பர்ப்பஸிங்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மிஷின். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. இம்பாக்ட் டிரைவர் மிஷின்ஸ் நெறைய பேரு நெறைய தேவைகளுக்காக வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் ரெஞ்ச் மிஷின் தேவைப்படாது. ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு அடாப்டர் கிடைச்சுன்னா, அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அருமையான ஐடியா வரா. அந்த அடாப்டர் மோஸ்ட்லி உங்களுக்கு மார்க்கெட்ல குவாலிட்டியா கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு தேவைகளுக்காக நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது தாங்க இங்கோட இம்பாக்ட் சாக்கெட் அடாப்டர். இந்த அடாப்டர்ல மொத்தம் 3 பீஸ் வரும். இந்த 3 பீஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். இந்த 3 சைஸ் என்னென்னு பாத்துக்கிட்டோம்னா, கால் 1/4ல வரும், 1/2 அரையில வரும், 3/8 சைஸ்ல வரும். 1/4ம் 3/8ம் 65mm லென்த்ல இருக்குங்க. இதுல 1/2 மட்டும் உங்களுக்கு 73mm வரும். இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, அடாப்டர் எடுத்துக்கிட்டு 1/2 இருக்கக்கூடிய லாக்கிங் ஹெக்ஸாகன் சிஸ்டம் இருக்கக்கூடிய சாக்கெட் எடுத்துக்கணும். இதுவும் எல்லாமே ஹெக்ஸாகனல் சைஸ்ல தான் வரும். சாக்கெட் செட்டை 1/2ல கனெக்ட் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம ஸ்கிரீன்ல போட்டு டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரூ டிரைவருக்காக வர மிஷின்ல நம்ம நெட் போல்ட் கழட்டிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரியான காம்போஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிட்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காம்போல வரக்கூடிய பிட்ஸ் எல்லாமே 1/4ஓட அடாப்டரோட சைஸுக்கு வரக்கூடியது. இது வந்து 1/4ஓட ராட்செட் இதுல சூட் ஆகுற மாதிரி வரக்கூடிய மோஸ்ட்லி 1/4ல உங்களுக்கு மேனுவல் ராட்செட் தான் கிடைக்கும். இது நம்ம என்ன பண்ணோம்னா 1/4ல இருக்கக்கூடிய அடாப்டர் எடுத்துட்டு இதுல நம்ம கனெக்ட் பண்ணிட்டு டேரக்டா இதுல எடுத்து இதை நம்ம டேரக்டா எங்க பர்பஸ்ல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு ஃப்ரீயாவும் அவுட்புட்டும் கிடைக்கும். இந்த மெட்டீரியல் எதுல பண்ணிருக்குதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு குரோமியம் வேண்டினியம் ஸ்டீல் அலாய்வையும் போரான் மிக்ஸ்டா பண்ணிருக்காங்க. ஹெவியான குவாலிட்டியில ஹெவியான பென்சில் இருக்கணும்ன்றதுக்காக 50 BV 30 ஸ்டீல் மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க. சோ அதனால இது அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு டேமேஜ் ஆகி வேஸ்ட் ஆகாது. லோக்கல்ல இருக்க கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் மாதிரி இது இருக்காது. நல்ல குவாலிட்டியா இருக்கு. சரி, ஓகே. இந்த அடாப்டர் என்ன பிரைஸ் வருது கேட்பீங்க. அதாவது ஆன்லைன்ல 250 இருந்து 350 வரலுமே இதோட பிரைசிங் சேல் ஆயிட்டு இருக்கு. பட் நம்ம ஷாப்ல கொடுத்துட்டு பிரைஸ்ங்கிறது 170 இந்த பிரைஸுக்கு கொடுப்போம். நீங்க தெரியுது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க டைரக்டா விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, சேலம்ல இருந்து இளம்பரை போற ரூட்ல பனங்காடு பஸ் ஸ்டாப்ல தாங்க நம்ம ஷோரூம் இருக்கு. இது மறக்காம உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு இது வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகும் உங்களுக்கு தோணுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அப்கமிங் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மத்த ப்ராடக்ட்ஸோட வந்து பாக்க